இவெல்லாம் ஒரு ஓவியனா? இவன் வரைஞ்சதெல்லாம் காவியமா? ஒண்ணு புரியாத மாதிரி வரைஞ்சிருக்கான், ஏதாவது கொஞ்சம் புரியுற மாதிரி இருந்தா எல்லாமே அசிங்கமா வரைஞ்சு தொலைச்சிருக்கான். இந்த வெக்கங்கெட்ட தலத்துக்கு விளக்கம் வேற கொடுக்கறான். இதுல இவர் பெரிய ரசிக சிகாமணி, அந்த ஆளு கைக்கு மாத்தி மாத்தி முத்தம் கொடுக்குறீங்களா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு சிவனேன்னு கிருஷ்ணன் கோவிலுக்கு போறவளை தடுத்து நிறுத்தி என் அவமானப்படுத்துறதுக்கு அங்க கூட்டிட்டு போனீங்க. கோவில் மாடு மாதிரி தலையாட்டுறத பாரு. ஏண்டி நீ இவ்வளவு வாண்டு உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு அந்த தாடிக்காரனுக்கு பூச்செண்டு கொடுக்குறியா? ஒரு ரசனை தான். ரசனையா? ஆஹா, இனிமே உங்க 2 பேரையும் வெறும் ரசசாத்தோட விடுறேன். அப்புறம் பாக்குறேன் அப்பாவுக்கும் பொண்ணுக்கு எப்படி ரசனை வருதுன்னு. உன் ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாதிரி படுத்து தூங்கு. போடினா அது வந்து ராதா இல்ல சாதா இல்ல, என்ன தொடாதீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், வந்துட்டாரு. ராதா, இது பாருங்க, எனக்கு இன்னைக்கு பயங்கரமான தலைவலி. பேசாம தள்ளி படுங்க. தலைவலிக்குதா? எங்க நாளைக்கு வந்து பார்க்கலாம். நாடி துடிப்பு நல்லா தான் இருக்கு, எதைய துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐயே, கண்ட கண்ட படங்களை பார்க்க வேண்டியது, வீட்டுக்கு வந்து கண்ணாமனா நடந்துக்க வேண்டியது. ராதா, நீங்க தப்பா நினைச்சிட்டேன். நான் ஒரு டாக்டர் முறையில தான் டச் பண்ணேன். டாக்டர் கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. எதுன்னா உடம்புல இருக்கிற வியாதியை மட்டும் தான், உடம்பு இல்ல. சரி, டாக்டர் விடு. புருஷன் கிட்ட எங்க மறக்கி விட்டா தானே. ரொம்ப மோசம். டாக்டர், இவர்தான் மிஸ்டர் சிதம்பரம், திருச்சியில லீடிங் கிரிமினல் லாயர். 2 நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆயிருக்காரு. வாட் இஸ் ஹிஸ் கேஸ்? இவருக்கு 6 மாசமாவே தீராத தலைவலியா, எவ்வளவோ மருந்து சாப்பிட்டும் எதுலையுமே குணமாக்கல. கொஞ்ச நாளாக கண் பார்வை மங்களாயிட்டே வருதான். எல்லா ஊரும் ரெட்ட ரெட்டையா தெரியுதான். திருச்சியில இருக்கிற எல்லா பெரிய டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிருக்காரு. அவங்க இது பிரெயின் டியூமரா இருக்கும்னு சஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. மிஸ்டர் சிதம்பரம், எலும்புக்காரங்க இந்த வரலையே பாருங்க. சரிங்க, காது நல்லா கேக்குதா? இந்த காதுதான் கொஞ்சம் மந்தமாகவும் இறைச்சலா இருக்கு. கையை முன்னாடி நீட்டி வரலால மூக்கு தொடுங்க. பிரெயின் ஸ்டெம் டியூமர் சஸ்பெக்ட் பண்றேன். டாக்டர், நோட் த ஃபாலோயிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ். லைவ் எக்ஸ்ரே ஸ்கல், வெர்டிபிரல் ஆஞ்சியோகிராம், சிடி ஸ்கேனிங், புரோட்டீன் ஹீமோகிராம், இசிஜி. டாக்டர், உங்களோட போராடிட்டு இருந்த எத்தனையோ தூக்கு தண்டனை கைதிகளுக்காக நான் ஆஜராகி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறேன். இப்போ நானே உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். டாக்டர், நீங்க என்னை எப்படியாவது காப்பாற்றணும். கவனம் பண்ணிக்கிறேன். என்னங்க உங்க ஃப்ரெண்டு அந்த நம்ம மனுஷனா கட்டில பொண்டாட்டியை கை விட்டுட்டு கலைஞத்து சுத்துறாரு. சொல்ற கேளுங்க, அந்த பொண்ணோட பாவம் சும்மா விடாது. டார்லிங், ஆண்கள்ல 2 ரகம். லட்சியத்துக்காக வாழ்ற ஒரு ஜாதி, காதலுக்காக வாழ்ற இன்னொரு ஜாதி. ராஜேஷ் முதல் ரகம், நான் 2வது ரகம். ராதா, எனக்கு எமர்ஜென்சி ஆசை கேட்கலாமா? போச்சுடா, உங்க யதார்த்தமான ஆசையே கொஞ்சம் ஏடா கூடமா இருக்கும். இதுல எமர்ஜென்சி ஆசை வேறையா? ப்ளீஸ் ப்ளீஸ் கேளுங்க. அன்னைக்கு எக்ஸிபிஷன்ல பார்த்தோமே ஒரு அழகான பொண்ணோட நிர்வாண ஓவியம், அதே மாதிரி ஒரே ஒரு தரம். வர வர உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. பொண்டாட்டி கிட்ட எதைதான் கேட்கறதுன்னு இல்ல, எதை வேணும்னாலும் உரிமையோட கேட்கலாங்கிறதுக்காக தானே பொண்டாட்டியே கட்டிக்கிறது. இப்ப என் ஆசையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா? நீங்க தலை கீழா நின்னாலும் உங்க ஆசை நிறைவேற போறது இல்ல. குறிஞ்சி பூத்த மாதிரி அபூர்வமா இப்படி ஒரு ஆசை எப்பவாவது தடவை ஆம்பளைக்கு வரும். அந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பொண்டாட்டியோட வாழ்ந்து என்ன வாழாட்டி என்ன? இனிமே உன் பக்கத்துல படுத்தேன் என்ன என்ன டா பிரபுன்னு கேளு. அப்பாடா, இன்னைக்காவது நேரங்காலத்தோட நிம்மதியா தூங்கலாம்.
டாக்டர் சுவாமி, ஏன் இந்த திடீர் கோலம்? மண்டல சரியில்லைன்னா கூறாமல் போ சன்னியாசம்னு அவையா சொல்லிருக்காங்க. இப்ப நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். ஓம் சக்தி. ஆஹா, ஒரே புழுக்கமா இருக்குல்ல. துப்பட்டி மாதிரி இந்த புடவை வேற உடம்ப சுத்திக்கிட்டு. ஓம் ராதா. ஓம் சக்தி. வீட்டுக்காரர் தான் விஸ்வாமித்திரர் ஆயிட்டாரே. வேர்த்து கொட்டுது, கசகசன்னு இருக்கு. ஜாக்கெட் வேற எதுக்கு? ஓம் சக்தி. அப்பாடா, இப்படி படுத்தா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா சுவாமி? ஓம் சக்தி. சுவாமி, ஏன் இந்த நடுக்கம்? ஒன்றுதான் திறந்த வெளியாக இருக்கிறேன், அதனால்தான் நடக்கும். சுவாமிக்கு அடைக்கலம் தேவையோ? ஆம் சக்தி. தற்காலிக விஸ்வாமித்திரரே, ஒரு படுக்கை காலியாக இருக்கிறது, வரலாம். ஜெய் சக்தி. என்னக்கா பிரபு?